தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கங்க. தமிழீழ தேசிய தலைவர் மாதிரி எந்த விதமான பேச்சையுமே பேசாம, எந்த இடத்துலயுமே ஒரு உணர்ச்சி வசப்படாம, ரொம்ப நிதானமா நின்னு ஒரு பெரும் போராட்டத்தை கட்டி அமைச்ச ஒரு நிலம் அது. அந்த நிலத்துல இன்னைக்கு இது மாதிரியான ரசிகர்கள் பேச்சு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது அதிர்ச்சியா இருக்கு அதை கேட்கறதுக்கே. என்னன்னாங்க, அந்த இளைஞர்களுடைய நிலை நமக்கு பரிதாபத்திற்குரியதானே ஒழிய கோபத்திற்குரியது கிடையாது, வருத்தத்திற்குரியது. ஏன்னா இந்த உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு இனம் சார்ந்த மாபெரும் போராட்டத்தை சமீபத்துல ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நிலம் சந்திச்சிருக்கு. பீரங்கிகளும் டாங்கிகளும் பாஸ்பரஸ் குண்டுகளும் வான்வழி தாக்குதலும் கடல்வழி தாக்குதலும் எதிர் திசையிலிருந்தும் தன் திசையிலிருந்தும் சந்தித்த ஒரு இனம். எங்க சித்தப்பா என்னோட சித்தப்பா வான்படையில் இருக்காருன்னா இந்த விமானத்துல என் சித்தப்பா போவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன். என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன் வந்து பெரியப்பா மகன் வந்து இந்த கடல் படையில் இருக்கான் அப்படின்னா அங்க ஒரு கப்பல் போகுதுன்னா அதை நடத்தக்கூடியவன் என்னுடைய அண்ணனா இருக்கக்கூடிய இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன். அப்படி ஒரு போராட்டத்தை மிக நெருக்கமா சதையும் ரத்தமும் சதையுமா உணர்ந்துகிட்டு இருந்த இளைஞர்கள், குழந்தை பருவத்திலிருந்து அதை பார்த்து வளர்ந்த இளைஞர்கள், நமக்கு ஒரு நாடு கிடைச்சிரும், நமக்கு ஒரு தேசம் கிடைச்சிரும், அங்க நம்மளோட பணம் இருக்கும், நம்மளோட அந்த பிளைட்ல நம்ம நாட்டோட பேர் இருக்கும், இப்படி ஒரு கனவுகளோட வாழ்ந்த பெரும் சமூகம் அது எல்லாமே ஒரு நாள்ல இல்லாமல் போன பிறகு அவர்களுக்கு செய்வதறியாது திகைத்து போன நிலைதான் உண்மையா இந்த பரிதாபத்துக்கு காரணம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மிக வீரம் செறிந்த ஒரு இனம் திடீர்னு எந்த அரசியலை பேசுறதுன்னே தெரியல. அவங்க எல்லாமே டக்குன்னு அப்படியே அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. பயங்கரமா அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு இனம் ஒரு 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 மாதத்துக்குள்ள அந்த போர் முடிஞ்சுது. அடுத்த அரசியல் கட்சி, அடுத்தடுத்த பிரச்சனைகள், அடுத்தது வேற வேற கட்சிகள் வந்துச்சு. அவங்க வந்து வழக்கம் போல வேற வேலைகளை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அந்த போர் சார்ந்தோ இன்னைக்கு நான் இலங்கை பயணத்துல பாக்குறேன், அந்த போர் நடந்ததற்கான எந்த நினைவுகளுமே எந்த தடயங்களுமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே அழிச்சு வேற மாதிரியான ஒரு இப்ப நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு மரத்துல குண்டடிப்பட்டதோ, செவத்துல குண்டடிப்பட்டதோ, சிதைந்த வீடுகள், சிதைந்த நிலம், எதையுமே இல்லாம நம்ம வந்து இந்த மக்களுக்கு வேற ஒரு உணர்வை கொடுக்கணும் எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. அப்போ அந்த தாகத்தோட இருந்த இளைஞர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ தமிழ்நாட்டு சூழல்ல தேசிய தலைவர் அவர்களை வந்து முன்னிறுத்தி பேசக்கூடிய, தொடர்ந்து பேசக்கூடிய நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்னன்னா ஒரு கருத்தியல் ரீதியா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு புத்தகங்கள் படிக்கும் பொழுது என்ன உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரியான தொனியில பேசுவாங்க. தலைவரோட நான் 25 நாட்கள் இருந்தேன். குளத்திருமணி பேசுறாரு வைங்களேன், என்னுடன் வந்து இங்க புலியூரில் பயிற்சி எடுக்க 20 நாள் வந்தார், நான் 20 நாளில் ஒரு புகைப்படம் கூட, இப்படி கருத்தியல் ரீதியா பேசுவாங்க. ஆனா இவர் தான் வந்து அந்த புத்தகம் வாசிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒரு திரைப்படம் பாக்குற மாதிரியான ஒரு மனநிலைக்கு கொண்டு போறார். டேய் நான் வீரண்டா, இந்த நிலம் மட்டும் என் கையில சிக்கிட்டு, இந்த மாதிரியான ஒரு 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 ஆக்ரோஷமான டயலாக் எல்லாம் கிரியேட் பண்ணி பேசும் பொழுது என்னன்னா, சீமான் தான் வீரன், சீமானுடைய பேச்சு தான் அடுத்தது நமக்கான கனவுகளை நோக்கி நகர்த்த போகுதுங்கிற ஒரு மாயைக்குள்ள இவங்க சிக்கிக்க வேண்டிய சூழல் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து தயவு செஞ்சு கோபமாவோ அவங்க மேல வந்து பரிதாபத்தை தான் ஏற்படுத்துதே ஒளி எந்த விதத்திலயும் நம்ம வந்து அவங்கள வெறுக்கவோ கோபப்படவோ கூடாது. அதுவுமே ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இந்த மாதிரி வெறியூட்டப்பட்ட இளைஞர்களா இருக்காங்க. இப்ப ஜேவிபி வந்து இலங்கையில வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப சர்வதேசத்துல குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் எப்படி ஈழத்தில் ஜேவிபிக்கு ஒரு வெற்றி கிடைக்குது, அங்க தமிழ் தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை எப்படி வந்து சரிவர ஒர்க் அவுட் ஆகாம இருக்கு, ஒரு பொதுவான கட்சிகள் ஏன் உருவாகாம இருக்கு, ஒரு மாநில அரசாங்கமாக இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது ஈழம் தான் இறுதி தீர்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துடைய கோரிக்கையாவும் இருக்கு. இப்போதைக்கு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்களா கட்சிகளாக ஒன்றிணைஞ்சு கோரிக்கையை முன்வைக்கிற இடத்துக்கு ஈழத்தை நகர்த்தலாம். இப்ப தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல சீமான் ஜெயிச்சா ஈழம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு அவங்க இப்ப நீங்க ஏன் ஈழத்தில் ஜேவிபி எப்படி ஜெயிச்சது, ஈழத்தில் ஏன் நமக்கு கட்சி இல்ல, ஈழத்துல ஏன் அமைப்பு இல்லை அப்படிங்கிறது குறித்து விவாதம் நடக்குதா அவங்களுக்குள்ள நடக்குதா? இல்ல என்ன தெரியுங்களா, ஒரு ஆச்சரியம் நாங்க போன பிறகு தெரிஞ்சது, தமிழர்கள் மட்டுமே வாழக்கூடிய யாழ்ப்பாணம் பகுதியில 3 MP வந்திருக்காங்க. அதான் பார்த்தேன், ஒரு MP வந்திருக்காங்க. இப்ப என்னன்னா அவங்களோட நிலைப்பாடு என்னன்னா, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால யோசிச்சுக்க முடிஞ்சதுன்னா, எந்த இனம் சார்ந்தும் பேசாத ஒரு அரசியல் கட்சி வந்த பிறகு ஏதோ ஒரு பாதுகாப்பாகவோ ஒரு ரிலாக்ஸ் ஆகவோ ஒரு அப்படா இதை விட்டுட்டு ஒரு பொதுப்படையான ஒரு இதுல நம்ம போயிருவோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான்
எனக்கு தெரிஞ்சது. நாம இங்க வெளியில இருந்துட்டு எப்படி அங்க எங்கேயோ ஒரு தேசத்துல இருந்து தமிழ்நாட்டு அரசியலை வந்து கண்மூடித்தனமா விமர்சிக்கவும் ஆதரிக்கவும் இருக்கிற மனநிலை நம்ம விமர்சிக்கிறோமோ, அதுபோல அந்த மக்களுடைய கள நிலவரம் அங்க அடிபட்டு கை கால் இழந்து உறவுகளை இழந்து, எந்த தேசத்துல என் அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க எங்க இருந்தாங்க, வாழ்றதுக்கே வாழ்வாதாரமே இல்லாம ஓடி ஓடி அகதிகளா வாழ்ந்த அந்த மனிதர்களோட அந்த தமிழர்களோட மனநிலை இன்னைக்கு இந்த அமைதியான வாழ்க்கையே போதும்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நாம இங்க இருந்து நம்ம ஒரு இயக்கம் சார்ந்து நம்ம ஈழம்னாலே வந்து போராளிகள் தான் வந்து முன்னிறுத்தியதான் பார்த்தோம், போராட்டத்தை தான் முன்னிறுத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம். தலைவர் பிரபாகரன் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு கொடுக்காதவர்களை கூட மற்ற இயக்கங்களை ஆதரிக்கிறவங்களோட நோக்கமும் அதுவாதான் இருந்துச்சு. தனி ஈழம் இப்படிதான் இருந்துச்சு. அப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரோடைய நோக்கமும் அதுவா இருந்துச்சு. ஆனா களத்துல நின்று அடி வாங்கினவன் ரத்தம் சிந்தனவனோட மனநிலை இப்ப மாறி இருக்குதோ, எனக்கு ஏதோ ஒரு அரசியல் சார்ந்து எனக்கான உரிமைகள் கிடைச்சா போதும், நான் இப்படி அமைதியா வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை உருவாயிருக்கும். அந்த குண்டு மலைகளும் அந்த தாக்குதலும் அந்த இராணுவத்தின் அந்த அந்த ஒரு ஹெலிகாப்டர் மேல போனாலே உயிரை கையை பிடிச்சி நடுங்கிட்டு இருந்தவனோட மனநிலை, பதுங்கு குழிக்குள்ள போய் உட்காந்துட்டு சாப்பாடு இல்லாம கிடந்தவனோட மனநிலையெல்லாம் வந்து நம்ம வெறும் புத்தகத்திலேயோ ஒரு காட்சி ஊடகங்களையோ பார்த்துலாம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன். அப்போ இன்னைக்கு இப்படியான ஒரு முடிவு எடுத்து இந்த கட்சிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து ஓகே, இனிமே எங்களுக்கு எதுவும் வேணாம், நாங்க பாட்டுக்கு பேசாம இருந்துக்கிறோம், எங்களை விட்டா போதும், யாரோ ஒருத்தங்க ஆட்சி பண்ணா போதும், அமைதியான ஒரு சூழல் இருந்தா போதுங்கிற மாதிரியான எண்ணத்துக்கு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இல்ல, இப்ப நீங்க சொன்னதுல வந்து ஈழத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு வாழ்க்கை நிலைப்பாடு குறித்து சொன்னீங்க. இப்ப புலம்பெயர்ந்த தேசத்துல வாழக்கூடியவங்க ஒரு மீள் பார்வை இருக்கா? நம்ம நிலத்துல எப்படி ஜேவிபி வந்தாங்க, நம்ம நிலத்துக்கு ஏன் ஒரு அரசியல் கட்சி இல்ல, நம்ம நிலத்துக்கு ஏன் ஒரு அமைப்பு இல்ல, ஜனநாயகமா ராணுவம் இல்லாம சிவில் அமைப்புகள் ஏன் இல்ல, சிவில் சொசைட்டியா ஏன் நம்ம அரசியல் நோக்கி நகரல அப்படின்னு ஈழம் குறித்து அவர்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய பார்வை என்னவா இருக்குங்கிறதா எனக்கு ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. இல்ல புலம்பெயர்ந்த ஓரளவுக்கு இங்கிருந்து போன தலைமுறை இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முந்தைய தலைமுறைகளோட எண்ணமும் தாக்கமும், நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் போயிருக்கேன், நான் அமெரிக்கால இங்க இலங்கைக்கு போயிருக்கேன். அது தமிழர்களோட ஈழத்தமிழர்களோட நான் பேசுறது தொடர்பா நான் எனக்கு சிந்திக்க முடியறது என்னன்னா, அவங்க வந்து தொடர்ந்து வந்து அந்த தாகமும் அந்த அந்த ஏக்கமும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில நமக்கான கனவுகளை அடைஞ்சிட முடியுமா அப்படின்ட்டு. இன்னைக்கு சீமானுக்கெல்லாம் திரள் நிதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான காரணம் கூட அதுதான். ஏன்னா அப்படியாவது நமக்காக ஏதோ ஒரு நம்ம அழிஞ்சு போயிடக்கூடிய ஒரு விஷயம், மறைஞ்சு போன ஒரு விஷயத்த இன்னைக்கு சீமான் ஏதோ ஒரு மீடியால பேசிட்டு கிடக்குறாரு, நம்ம காசு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையாவது வந்து நமக்கான தாகம், நமக்கான வந்து அந்த தமிழீழம் வந்து கிடைச்சிருங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கனவும் அவங்களுக்கு இருக்கு. இன்னும் கூட தலைவர் பிரபாகரன் மே மாதம் வருவார் அப்படின்னு சொன்னா நமக்கே என்ன நினைக்குது, அப்பாடா வந்துடக்கூடாதா, நம்ம மூளை சொல்லுது 100% அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனா நம்ம மனசு ஏங்குது இல்ல, எங்கேயாவது இருந்திருந்து அவன் வந்துடக்க கூடாதா, அந்த அந்த முல்லைத்தீவுல இருந்து ஏதாவது ஒரு படகு வழியா தப்பிச்சு போயிருந்து ஏதாவது ஒரு கண்ட்ரில இருந்து எப்போது இனிமே நம்ம வரலாம் அப்படின்னு ஒரு வந்துடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நப்பாசைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லைங்களா, அப்படியான கனவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஆனா அடுத்த தலைமுறை இதெல்லாம் எதுவுமே தெரியாம அங்க போய் வளர்ந்து அங்க இருக்கிற பள்ளிகள்ல படிச்சு இன்னைக்கு இந்த கலாட்டா பண்ணக்கூடிய சோசியல் மீடியா போராளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை உருவாக்குனதே சீமான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாதவர்கள், ஈழ அரசியலுக்கும் ரொம்ப ஆபத்தானவர்கள். ஈழத்துல வந்து அந்த மண்ணிற்கான உரிமையை, அவர்களுக்கான உரிமையை கேட்டு வாங்குறத விட்டுட்டு அங்க போய் பெரியார் வாசகர் வட்டத்துல போய் கலாட்டா பண்றாங்கன்னா அவங்களால என்ன முன்னேற்றத்தை கொண்டு வந்துட முடியும், என்ன அறிவு இருக்கும், அவங்கள நம்பி அந்த சமூகம் எந்த இடத்துல வந்து ஒரு நம்பிக்கையோட இருக்க முடியும்? அப்போ அது வந்து உண்மையிலேயே வந்து வீணடிக்கப்பட்ட ஒரு சிலரும் வந்து உருவாகி இருக்காங்க. அதை தாண்டி அந்த சமூகத்திற்கு நாம் ஈழ மண்ணில் ஏற்பட்ட போராட்டத்திற்கான நியாயங்களையும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம பேசக்கூடிய சமூக நீதி போராட்டத்துக்கான நியாயங்களையும் நாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆரம்பத்துல அப்படிதான் கண்ணாபுண்ணான்னு போட்டு காட்டும் போது தப்பு தப்பா எழுதுற மாணவர்கள் மாதிரிதான் இருப்பாங்க. நாம தான் கையை பிடிச்சி இது தாண்டா அரசியல், இது தாண்டா எங்க பிரச்சனை, நீங்க உங்க வேலையை பாருங்க, நீங்க அங்க இருக்கிற தண்ணி பிரச்சனை, நிலம் சார்ந்த பிரச்சனை, கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்துங்க, நாங்க எங்களுக்கு பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினைக்கிறேன். பெரியார் சார்ந்து மட்டும் இல்லாம இப்ப ஈழத்துல நான் போயிட்டு வந்த பிறகு ஒரு பெரியார் வாசகர் வட்டம் அப்படின்ட்டு அங்க அக்கரைப்பட்டுல இருந்து கிழக்குல இருந்து வடக்கு வரைக்கும் ஒரு பெரிய கூட்டமே வந்து செவி வழி செய்தியா அந்த தகவல்கள் மூலமா நாங்க போட்ட கூட்டத்துல ஒரு 50-60 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க.
அதன் பிறகு அந்த 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 நிகழ்வின் தொடர்ச்சியா வந்து நிறைய பேர் தொடங்கி நம்ம ஒரு பெரியார் வாசகர் வட்டம்னு ஒண்ணு இலங்கையில வந்து இப்ப இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள வந்து உருவாகிறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கு. அதற்கான வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பெரியார் இது சிலை போன்ற பெரியார் சிலை அமைக்க போறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி இந்த மாதிரி இருந்துச்சு. அதான். ஆமா ஆமா அதற்கான ஏற்பாடுகள் அது அரசு அனுமதி வாங்குறது தொடர்பாகவும் இடம் தேர்வு செய்யறது தொடர்பாகவும் அங்க இருக்கிற அருண் சித்தார்த் அப்படிங்கிறவர் வந்து அதற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காரு. அங்க அங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை குரலா ஒழிக்கக்கூடியவர் அவரு. தொடர்ந்து அந்த வேலைகள் செய்யறாங்க. அங்கிருந்து பல்வேறு தளங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு வாசகர் வட்டம் மூலமா ஒருங்கிணைஞ்சு இங்க பேச பொருளா இருக்கக்கூடிய பெரியார் யார், உண்மையிலேயே அவர் வந்து தமிழ்ல வந்து காட்டு முராண்டின்னு சொன்னாரா, எதனால சொன்னார், இல்ல வந்து உண்மையிலேயே அவர் தமிழ காட்டு முராண்டின்னு சொன்னா, காட்டு முராண்டி மொழின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எழுதிக்கிட்டு இருக்கிற தமிழ் பெரியாரால் உருவாக்கப்பட்ட சீர்திருத்தம் செய்யப்பட்ட தமிழ் தானே, அதை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வந்து பெரியாரை தூக்கி எறியலாமா? இப்படியான விவாதம் எல்லாம் உருவாக்குறது ஆரோக்கியமா இருக்கு. ஏன் பெண்கள் வந்து கற்பப்பை சம்பந்தமா பெரியார் என்ன சொன்னாரு, கள்ளுக்கடை மது ஒழிப்பு தொடர்பா ஏன் அவர் வந்து ஒரு 500 தென்னை மரங்களை வெட்டினாரு, இந்த விவாதங்கள்லாம் பேசுபொருளா இருக்கு. ரொம்ப ஆரோக்கியமான சூழலா இருக்கு. அப்படியே வந்து அங்க வந்து பெரிய அளவுல வந்து பெரியாருக்கான ஆதரவு கூட்டிட்டு வரத நான் இங்க திரும்பி ஒரு 10 நாட்கள்ல நான் வந்து அதை வந்து உணர்ந்தேன். அது உண்மையிலேயே என்ன, சீமான் அண்ணனுக்கு வந்து நன்றி தான் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு 4 பேர் வந்து போய் தகராறு பண்ணாலும் முட்டாள்தனமா வேலை செஞ்சாலும் அது பேசுபொருளாகி அதுக்கான விளக்கம் சரியான விளக்கம் கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல வந்து சமூக நீதி சார்ந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் உருவாயிட்டு இருக்காங்க. அங்க மட்டும் இல்ல, தொடர்ந்து கென்யால, யுஎஸ்ல, பிரான்ஸ்ல இப்படி நிறைய இடங்கள்ல நம்ம பெரியார் வாசகர் வட்டங்களை உருவாக்குறதுக்கான முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்கு. அது வந்து பெரிய ஒரு மாற்றமா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் 2009 காலகட்டத்தில் நான் ஒரு கல்லூரி மாணவனாக இருந்திருக்கிறேன். நான் வந்து அப்போ அந்த 2005, 6ல இருந்தே உரையாடல்கள் எப்படி இருக்குன்னா, அண்ணன் திலீபனுடைய தியாகம், ஓயாத அலைகளுடைய ஒரு வீரம், நீங்க வந்து அனுராதபுரம், அதுக்கு பிறகு அனுராதபுரம் அட்டாக் எப்படி இருந்துச்சு, குறிப்பாக இப்படி ஒன்னொன்னா பேசப்பட்டுட்டே இருக்கும். பால்ராஜ் அண்ணன் எப்படி இருந்தாரு, தமிழ்ச்செல்வனுடைய மறைவு, அந்த புன்னகை எப்படி நமக்கெல்லாம் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு. இப்படி ஒன்னொன்னா ஒரு பெரும் வரலாறு இங்க தமிழ்நாட்டுல, தமிழ் மண்ணுல நம்ம எல்லாருமே உரையாடிக்கிட்டே இருந்திருக்கோம். நானும் ஒரு கல்லூரி மாணவனாக வான்வழி தாக்குதல் நடந்தப்பெல்லாம் கல்லூரியில ஸ்வீட் கொடுத்தெல்லாம் நான் கொண்டாடி இருக்கேன். அதெல்லாம் நடந்திருக்கு. சோ அது அந்த ஒரு நாட்கள். நீங்க அரசியல் உரையாடல் அப்படிங்கும் போது ஈழத்தமிழர்கள் மத்தியில இது எல்லாம் உரையாடல் நிகழ்த்திருக்கணும். திம்புல நம்ம என்ன பேச்சுவார்த்தை நடத்தணும், 2002 to 5 பீஸ் கீப்பிங்ல நம்ம என்ன பேச்சுவார்த்தை நடத்தணும், நார்வேவோட நமக்கு என்ன முரண்பாடு ஏற்பட்டுச்சு, இவங்க சொல்லக்கூடிய 13ஆம் திருத்தம் நமக்கு என்ன கொடுக்க போகுது, இவங்க சொல்லக்கூடிய ரிசர்வேஷன் பேட்டர் என்ன, இந்த அரசியல் ஈழத்திற்குள் நடந்திருக்கணும். ஈழத்துக்கு வெளியே இருக்கிறவங்களும் இந்த அரசியலை தானே பேசியிருக்கணும். ஆனா அதை இந்த விஷயங்கள் மடைமாத்துதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமாங்க. இன்னும் அதை தாண்டி இவர்களுக்கு எதிராக இவர்கள் கனவை சிதைத்தவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீண்ட பெரும் கனவு, நீண்ட உலகத்தில் யாராலும் கட்டமைக்கப்படாத 4 படைகளை கட்டி ஆண்ட ஒரு மாவீரனின் கனவு, அதை போல இருந்த பல இயக்கங்களின் கனவெல்லாம் சிதைஞ்சு போச்சுல்ல. அதற்கு காரணமாக நாம் எதிர் திசையில் நிறுத்தி சமர் செய்ய வேண்டியவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க எல்லாரையும் அவங்க மறந்துட்டாங்க. யார் இவங்களை அழிச்சாங்களோ, யார் இவங்க வந்து குத்துயிரும் கொலையுருமா தேசத்தை விட்டு புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு ஓடுறதுக்கு காரணமா இருந்தாங்களோ, அவங்களெல்லாம் இவங்க எதிர்க்கிறதோ, அவங்களுக்கு எதிராக இவங்க வந்து தன்னுடைய வளர்ச்சியை முன்னிறுத்தி நான் உனக்கு இடையா நான் வளர்ந்து காட்டணுங்கிற ஒரு போட்டி மனப்பான்மையோ, அல்ல அவனை விட நான் வந்து மேல போய் நான் அந்த சமூகத்தை நான் வந்து ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு சமூகமா நான் ஒரு தலைவனா நிற்பேன் அப்படிங்கிற ஒரு வீரியமோ எதுவுமே இல்லாம அவங்களோட நிலப்பரப்புக்கு முற்றிலும் சம்பந்தமே இல்லாத தமிழக சூழல்ல வந்து பேசுறதுதான் எனக்கு பெரிய நகைச்சுவையே. நீங்க சொன்ன விஷயம்தான், அவங்க பேச வேண்டிய விஷயம் பழைய விஷயங்கள். முன்னாடி நடந்த படை, அங்க கிட்டு என்ன பண்ணாரு, அங்க தளபதிகளோட நிலைப்பாடு என்ன, அங்க இருந்த செயல் எப்படி ஒரு 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 சுத்திலேயே வந்து வேற வேற நாடுகள் 23 நாடுகள் எதிராக இருந்தும் ஒரு சின்ன நிலப்பரப்புல ஒரு காட்டுக்குள்ள ஒரு ராஜாங்கத்தை எப்படி நடத்த முடிஞ்சது, இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் ஒரு கட்டத்துல ஆலோசனைப்படுத்தி செய்யப்பட்டிருக்கணும். அதை தாண்டி இன்னைக்கு எல்லாமே அரசியல் சார்ந்த நிலைப்பாடா மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த தமிழ் சார்ந்த கட்சிகளும் ஆட்சியில் இல்ல, சிங்களம் சார்ந்த கட்சியும் ஆட்சி இல்ல, ஒரு கம்யூனிஸ்டிய சிந்தனை சார்ந்த ஒரு கட்சி வந்து எம்பிபின்னு ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, தமிழர்களோட உரிமையை நாம இந்த அரசியல் சார்ந்து நம்ம எப்படி எல்லாம் எடுக்கணும். அங்கேயே நிறைய சிக்கல் இருக்குங்க. இப்ப கிளிநொச்சி மாவட்டத்துல இருந்து இரணைமடுவுல இருக்கக்கூடிய தண்ணிய வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு கர்நாடகால இருந்து காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரலன்னு போராடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அங்க போராட்டம் நடந்து இரணைமடு ஆற்றில் இருக்கக்கூடிய டேம்ல இருக்கிற தண்ணி கிளிநொச்சியில இருந்து
யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணி தண்ணி விடல நிறுத்திருக்காங்க. இப்ப இதுக்கெல்லாம் இந்த மக்கள் வந்து நம்ம தமிழர்கள் நம்ம பகிர்ந்துக்கணும். இந்த அளவுக்கு நீ எடுத்துக்கும், இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கணும், இந்த மாதிரியான ஆரோக்கியமான விவாதங்கள் தானே வைக்கப்படணும். இதுதானே உங்க சமூகத்துக்கு தேவை, இதுதானே அந்த மண்ணுக்கு தேவையான ஒரு போராட்டமா இருக்கும். நீங்க கையில் எடுக்க வேண்டிய முன்னெடுக்க வேண்டிய கருத்துக்களா இருக்கும். இது எதுவுமே தெரியாம உங்களுக்கு எந்த விதத்திலையுமே சம்பந்தம் இல்லாத தமிழ்நாட்டு சூழலை எடுத்துட்டு விவாதிக்கிறது, அங்க போய் அங்க பேசக்கூடிய மக்கள் கிட்ட போய் தகராறு பண்றது, அல்லது இது வந்து பெரியார் கன்னடன்கிறது இருந்தா இல்லைன்னா உங்களுக்கு என்ன? நாம தமிழ் பேசுறோம், அதே மாதிரி பல்வேறு இனங்கள் தமிழ் பேசிட்டு இருந்தாங்க, பல்வேறு இடங்கள்ல தமிழ் பேசியிருந்தாங்க. அப்படி பல்வேறு சூழலுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்தந்த நாட்டுல இருக்கும். அதே போல எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்க பிரச்சனை மதவாதங்களுக்கும் இந்த பிற்போக்குவாதிகளுக்கும் ஒரு அரணாக இருந்த ஒரு காவலராக தான் நாங்க வந்து பெரியாரை பாக்குறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இவர் எங்க கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து வேறுபடுத்தி இந்த மாநிலத்தை முன்னேற்றிருக்கு இந்த மாதிரியான தலைவர்களோட சிந்தனைகள் தான் காரணம் நினைக்கிறோம். அப்போ அதுல வந்து நீங்க கை வச்சு அதை வந்து நீங்க அவர் கன்னடன்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது, என்ன புரிதல் இருக்கு? ஏன் அவர் கன்னடா இருந்தாலும் இத்தனை தமிழர்கள் ஏத்துக்கிட்டாங்க, 60 ஆண்டா ஏன் கொண்டாடினாங்க? ஆண்ட கட்சிகள்லாம் ஏன் காமராஜர்ல தொடங்கி ராஜாஜில தொடங்கி கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா எத்தனை பேர் முதலமைச்சராக பதவி ஏற்றவுடன் ஏன் பெரியார் கிட்ட போனாங்க? அப்ப அந்த அரண் தான் இங்க வந்து நம்மளை வந்து காப்பாத்துதுங்கிறத இந்த தலைவர்களுக்கு எல்லாம் தெரியாதமா தான் நீங்க இன்னைக்கு வந்து எங்கேயோ போய் லண்டன்லயோ பிரான்ஸ்லயோ உட்காந்து படிச்ச படிப்பு உங்களுக்கு கத்து கொடுத்துருச்சா? இங்க இருக்கிற தலைவர்கள் இத்தனை ஆண்ட தலைவர்கள் எல்லாம் முட்டாளா இருந்தாங்களா? இந்த கேள்விகள் தான் நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு. இல்ல குறிப்பா சொல்ல போனா இப்ப இந்தியா ஒரு பார்ப்பன தேசமாக எப்படி கட்டி உருவாக்கப்பட்டிருக்கு, இதுல வந்து ரிசர்வேஷன் எவ்வளவு முக்கியமானதாக இருந்துச்சு, சனாதனத்தை குறித்து உரையாட வேண்டிய தேவை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஏன் இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஏன் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் ஐஐடி ஐஐஎம்ல வந்து பார்ப்பன ஆதிக்கம் அதிகமா இருக்கு, எல்லா இடத்துலயுமே அதிகமா இருக்கு. அந்த இடத்துல பெரியாருடைய கருத்துக்கள் நமக்கு தமிழ்நாட்டில் கூடிய நம்ம தமிழர்களுக்கு ஏன் தேவைப்படுகிறது அப்படிங்கிற நியாயம் நமக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த நியாயம் அவங்களுக்கு புரியல அப்படிங்கிற நீங்க சொல்ல வரீங்களா? அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவு கருத்தியல் எல்லாம் நீங்க போய் பெரியார் எடுத்து பார்த்து இந்த பார்ப்பனியம் 12 ஆண்டு காலமா என்னென்னலாம் பண்ணிருக்கோம், நான் என்ன பண்ணேன், இந்த தரவுகள் அல்லது அரசு சார்ந்து வந்து ஒரு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்துல போட்டுலாம் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு சிம்பிள் திங்க்ல நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு. ஒண்ணுல போய் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னோம்னா வடநாட்டுல இருந்து கும்பல் கும்பலா தன் மனைவி மக்களோட குடும்பங்களோட அப்படியே ரயில் ஏறி தமிழ்நாட்டை நோக்கி வராங்க. அப்போ இயல்பாவே என்னன்னா ஒரு வளரும் நாடு, ஒரு பின்தங்கிய நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்விக்காகவோ வேலை வாய்ப்புக்காக வளர்ந்த நாட்டை நோக்கி போறது இயல்பு. இங்க இருந்து நம்ம சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போவோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஐரோப்பிய கண்ட்ரிக்கு போவாங்க, அங்க இருக்க மக்கள் கூட அமெரிக்க கண்ட்ரிக்கு போவாங்க. இப்படி அந்த நாடு தன்னை விட உயர்ந்த வளர்ந்த நாட்டை நோக்கி போறது இயல்பா இருக்கு. அதை போலதான் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வராங்க. நீங்க சொன்ன மாதிரி மற்ற தோழர்கள் சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் கவனிக்கிறோம். இங்க வந்துட்டா நம்ம எப்படி ஒரு ஐரோப்பா கண்ட்ரி, ஒரு சிங்கப்பூர், மலேசியா, துபாய் ஒரு 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 வசதியான ஒரு பாதுகாப்பான ஒரு பொருளாதார பாதுகாப்பு நிலையில தன்னை உணர்றோம் பாத்தீங்களா? அந்த நிலையை அங்கிருந்து வந்த வட இந்தியர்கள், இந்தி பேசுறவங்க வந்து உணர்றாங்க. தமிழ்நாடு நல்ல வேலைங்களுக்கு தமிழ்நாடு சோறு போட்டுதுங்கிறாங்க. இங்க இருந்து சம்பாரிச்சு ஊருக்கு நோம்பி நோடி வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டு சம்பாரிச்சு குடும்பத்துக்கே அனுப்புறாங்க. அங்க வீடு கட்டுறாங்க. நம்ம ஊர் வருவாய் எடுத்து நம்ம ஊர்ல வருமானம் பண்ணி அவங்க ஊர்ல வீடு கட்டுறாங்க. அங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு இருக்குன்னா நீங்க ரொம்ப படிப்பாளிகளாவோ ரொம்ப கருத்தியலாவெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. ஒரு பாமர மனிதனா நின்று யோசிச்சாலே வட மாநிலங்களோட தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. அதுக்கு யாருமே மறுக்கவே முடியாது. அது உண்மையாயிடுச்சு. அப்ப அந்த முன்னேற்றத்துக்கு என்ன காரணம்? 60 ஆண்டுகளா திராவிடங்கிற பேரோ நீங்க தனித்தனியா பிரிச்சுக்கிட்டாவோ, காங்கிரஸோ, அதிமுகவோ, திமுகவோ, எந்த கட்சிகளா இருந்தாலும் சில விமர்சனங்கள் இருக்கலாம். நமக்கு வந்து 100% மிகச்சரியான ஆட்சியை கொடுத்துட்டாங்க, பொற்கால ஆட்சின்னு சொல்ல முடியாதுன்னா கூட சில விமர்சனங்களை சரி செய்ய வேண்டியது, அதுக்கு நம்ம பேசி அதை இன்னும் அடுத்தடுத்த ஆட்சிகளை சரி பண்ண வேண்டியதை நம்ம முன் வைக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா பல்வேறு தளங்கள்ல கல்வியில வேலை வாய்ப்புல நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோங்கிறது உண்மையாயிடுது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இங்க இந்த வட மாநிலங்கள் இருக்க இன்னும் அந்த பிற்போக்குவாதம் இருக்குல்ல, மதவாத அடிப்படையில அரசாங்கம் பண்றது, சாதியவாதி அடிப்படையில இன்னும் வந்து நிர்வாணமா அந்த ஒரு கலப்பு திருமணம் செய்துக்கிட்டாங்கிற ஒரு பேர்ல நிர்வாணப்படுத்தி சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி ஒப்பீட்டு அளவுல மிக அளவுல ரொம்ப வீரியமா அடிப்படைவாதிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்களா இருக்கு. இப்போ அதுல இருந்து நம்மளை காப்பாத்தினவங்க யாரு? இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சமூகம் நோக்கிய பார்வையை நம்ம இந்த மண்ணில விதைச்ச தலைவர்கள் தான். அப்ப அந்த தலைவர்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. அவங்க தாண்டா எங்களை காப்பாத்தின மதில் சுவர்னு நாங்க
வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மதில் சுவருக்குள்ள நாங்க பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே நம்ம அங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய தம்பிகளுக்கு நம்ம சொன்னா கூட, எங்களுக்கு இந்த 60 ஆண்டு காலமாக இந்த தலைவர்கள் அமைத்து கொடுத்த இந்த அரணில் நாங்கள் பாதுகாப்பாகவும் அவர் அந்தந்த சமூகத்திற்கு தேவையான வேலை வாய்ப்பும் படிப்பும் கல்வியும் அடைந்து நாங்க ஒரு தன்னிறைவோட வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்காங்க. நீங்க எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பாதுகாப்பு இல்லாம உங்க தேசத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு இல்லாம புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ற பெயர்லயும் அகதிகள் என்ற பெயர்லயும் ரொம்ப அதெல்லாம் நம்ம ஏற்கவே முடியாத நம்ம வருத்த தரக்கூடிய ஒரு பெயரின் அடிப்படையில் அங்க அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எங்கேயாவது கல்வி கிடைச்சா போதும், எங்கேயாவது பென்ஷன் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில புலம்பெயர்ந்து எங்கேயோ போய் ஓடி அடைக்கலம் ஆகிட்டு இருக்கிற நீங்க இங்க பாதுகாப்பா இருக்கிற எங்களை பார்த்து உங்களுக்கான தலைவர் தவறானவர் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறதா நம்ம கேட்க வேண்டியதா இருக்குங்க. இல்ல நீங்க சொல்லும்போது நானும் என்னோட சொந்த ஊர் திருப்பூர் தான். இந்த இடத்துல நானும் உங்களோட அது ஒரு உரையாடல எங்க ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா வட இந்தியர்கள் நிறைய பேர் வந்து தங்குறாங்க. அவங்கள வரக்கூடிய பெண்களே பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்டுல என் மனைவியோ என் அம்மாவோடு அது ஒரு மாமியாரும் ஒரு மருமகளும் இயல்பா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப ஒரு நாள் அதிர்ச்சியா சொல்றாங்க, என்ன இவ்வளவு கேஷுவலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் அப்படி முக்காடு போட்டு வெளியே வர முடியாது, அவங்க முன்னாடி எல்லாம் பேச முடியாது அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பசங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது, வேலை செய்யற பசங்கள்ட்ட பேசும்போது எங்களுக்கு இந்த ஊர் அவங்களுக்கு சிங்கப்பூர் மாதிரி தான் தெரியுது. அவங்க வந்து நல்லா இங்க சம்பாதிக்கிறாங்க, போயிடுறாங்க, ஒரு ஃப்ளோட்டிங்கா தான் இருக்கிறாங்க. சோ அப்போ அது மட்டும் இது ஒரு வகையான ஒரு தொழிலாளர் ஒர்க் அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா நான் டெல்லியில வேலை பார்த்தப்ப என்னோட ப்ரொஃபசர் ஒருத்தர் கூட வேலை பார்த்தவர் சொன்னாரு, என் பையனுக்கு வந்து கண் ஆபரேஷன் பண்ணணும், நான் வந்து சென்னைக்கு வரலான் இருக்கேன் அப்படின்னாரு. ஏன் சார் நீங்க வந்து அவர் கல்கத்தாக்காரர், நீங்க பக்கத்துல பண்ணல? இல்ல சென்னை போனா தான் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னாரு. அவருக்கு தெரியுது சென்னை தான் இந்தியாவில வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்தியாவில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 100 பெஸ்ட் கல்லூரியை வெளியிட்டாங்கன்னா அது 46 கல்லூரி தமிழ்நாட்டுல இருக்கு. சோ கல்வி மருத்துவம் இதுல வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு இடத்துக்கு தமிழ்நாடு நகர்ந்தது இந்த 60 ஆண்டுகளில் தான் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இன்று வரை நாம் காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த 69% இடஒதுக்கீடு எந்த மாநிலத்துக்கும் கிடைக்காமல் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து நான் நேரடியா எனக்கு வந்து அவருடைய மனைவிக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு ஒருத்தர் எனக்கு அறிமுகமானாரு. அவர் இப்ப வந்து சென்னையில ஆப்கானிஸ்தான்ல இருந்து இங்க வந்து சென்னைக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டு போறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த ஒவ்வொரு தளத்திலையும் பெரியார் ஏற்படுத்திய இடஒதுக்கீடு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்பவுமே அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுவது தவறுதான் அப்படின்ட்டு. ஆனா அந்த பட்டியல் சமூகத்துக்கு இருக்காவது அம்பேத்கர் வாங்கி கொடுத்த அந்த இடஒதுக்கீடு ஒரு அரணா இருந்தது. அதை மட்டும் முடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து இடைநிலை சமூகங்கள்லாம் வந்து இன்னைக்கு அது பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய இடைநிலை சமூகங்களுக்கு இன்னைக்கு கேப்பாரட்டு நாதியற்று தான் போயிருக்கணும். ஏன்னா பெரியார் மட்டும்தான் அவங்க மீது இன்னைக்கு மற்ற சமூகங்களை தாண்டி இந்த இடைநிலை சமூகங்கள் தான் பெரியார் மேல ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கணும்னு நான் நினைப்பேன். அந்த சமூகங்கள் உயர்ந்த சமூகங்கள் ஒரு பார்ப்பன சமூகங்களுக்கு பிறகு அதுக்கடுத்து ஒரு பட்டியல் சமூகத்திற்கு ஓரளவுக்கான ஒரு வளர்ச்சி கிடைச்சிருக்கும். அதை தாண்டி அதற்கு இடையில இருக்கிற சமூகங்கள் ரொம்ப பரிதாபத்தோடைய பார்த்த தலைவர் தந்தை பெரியார். இந்த சமூகம் எந்த விதத்திலையும் அவங்களுக்கு வந்து வளர்ந்துடல, அவங்களோட முன்னேறிடல. சும்மா சாதி அளவுல இந்த பார்ப்பனியம் உருவாக்கின இந்த சாதியை வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் மேல இருக்கிறேங்கிற ஒரு மமதையில வந்து அவன் பேசிக்கிட்டு திரிவானே ஒழிய அவன் சாதி பெருமை பேசிக்கிட்டே இருந்தா கூட உண்மையில அவனோட கல்வியும் வேலை வாய்ப்பும் பொருளாதாரமும் அவனுடைய அறிவும் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்குங்கிறத உணர்ந்த தலைவர் பெரியார். உடனடியா அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர் போராட்டங்களை நடத்தி பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுக்காம இருந்தார். இன்னைக்கு வந்து எல்லா சமூகத்திலையும் இன்னைக்கு மருத்துவர்கள் ஆயிருக்க முடியாது, கலெக்டர் ஆயிருக்க முடியாது, காவல்துறையில வந்திருக்க முடியாது, நீதித்துறையில வந்திருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா மருத்துவம் வந்து இன்னைக்கு இந்தியாவில 100 மருத்துவமனைகள் எடுத்து தமிழ்நாட்டில் 40 மருத்துவமனைகள் இருக்குன்னா இதுக்கு இந்த இடஒதுக்கீடு எல்லாம் நமக்கு ஒரு பெரிய அரணா இருக்கு. இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாத தம்பிகள் தான் இன்னைக்கு வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. எனக்கு இந்த ஈழத்தமிழர்கள் சில பேர் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க டிவி யூடியூப்ல நான் பார்த்தேன். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக நீங்க ஏன் வந்து திராவிட இயக்கத்தை வந்து விமர்சிக்கிறீங்க, அவங்கதான் நமக்கு கடந்த காலங்கள் இவ்வளவு பங்களிப்பு பண்ணிருக்காங்கன்னு நிறைய பேர் பேசுறாங்க. அதையும் நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன வருத்தமா இருந்துச்சுன்னா இவங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு பிளவை வந்து இவங்க ஏற்படுத்திட்டாங்களா நாம் தமிழர் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவருக்கு என்னன்னா இப்போ அவர் பெரியாரை விமர்சிச்சது தமிழக அரசியலில் பெரிய பின்னடைவு. நிறைய பேர் அவர் கட்சியிலிருந்து விலகி வேற வேற கட்சிகளுக்கு போனாங்க. ஆனா அவர் வந்து அவர் ஏதோ வந்து தனிமைப்படுத்தப்படுற மாதிரியும் அவர் வந்து ரொம்ப தாக்குதலுக்குள்ளாக்கப்படுற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு இல்லைங்களா? அது வெளியில வாழ்ற தமிழர்களுக்கு மத்தியில அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர்.
கிரியேட் பண்ணிருக்கு. அவர் அதை தான் விரும்புறாரு. அதான் அதுல அவரு ரொம்ப தெளிவா இருந்தார். என்னன்னா அவர் வந்து நமக்கு இங்க கிடைக்கிற ஓட்டு இல்லாம போனாலும் பரவாயில்ல, அங்கிருந்து வர நோட்டு நமக்கு இருந்ததுன்னா போதும் அப்படிங்கறதுதான் அவர் வந்து ரொம்ப உறுதியா இருந்தாரு. அந்த விதத்துல அவருக்கு வந்து அந்த சப்போர்ட் கூடிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2ஆ பிளந்துட்டாங்க. சரிபாதி வந்து ஆதரவாகவும், சரிபாதி வந்து எதிர்ப்பாகவும் வந்துட்டாங்க. அப்படின்லாம் நம்ம ஒண்ணும் பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா, அப்படியான ஒரு சமூகம், அப்படியான ஒரு முட்டாள் சமூகம் இல்ல தமிழ் சமூகம். அங்க யாராவது இப்ப இப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களுக்குள்ளேயே சிலர் வந்து ஒரு 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 மதவாத அடிப்படையில, சாதிவாத ஆமா அடிப்படையில ஆமா பிற்போக்குத்தனமா இருக்கக்கூடியவங்க ஒரு பர்சன்டேஜ் அளவுல இருப்பாங்கல்ல. இருக்காங்க. அந்த மாதிரி அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப குறைந்த அளவுல ஒரு 2-3% இருக்கக்கூடியவர்கள் தவறான புரிதலால எந்த படிப்பும் இல்லாம, எந்த கள ஆய்வும் இல்லாம, அரசியல் சம்பந்தமா எந்த விதமான அறிவுமே இல்லாத இருக்கிறவங்க விரும்புற அந்த நான் சொன்னேன்ல திரும்ப வந்து அந்த ரசிக மனப்பான்மையில இருக்கிறவங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. நீ சீமான பேசணும், நான் சீமானுக்கு ஆதரவா நிப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க இத வந்து அங்கங்க போய் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது பண்றாங்களே ஒழிய, நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு அறிவியலோட அந்த களத்தை வந்து ஆய்வு பண்ணவங்க, களத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க, படிச்சவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியலுக்கு திராவிடம் பேசுறவங்க இந்த தலைவர்கள் தான் வந்து பெரிய அரணா இருந்தாங்க. அவர்களாலதான் இந்த சமூக நீதி நிலைநாட்டப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கறத அவங்க உணர்ந்து இருக்காங்க. அதனால நம்ம அது ஒரு 2 பிளவா ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க தேவையில்ல. அவங்க பேசுறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்கிறதுனால நம்ம அப்படி ஒரு தோரணை நமக்கு இருக்கலாம். அது உண்மை இல்ல. 99% ஈழத்தமிழர்கள், தமிழ்நாட்டு அரசியலை உணர்ந்த ஈழத்தமிழர்கள் அங்க வந்து சீமான் பேசுறது ரொம்ப ஆபத்தான அரசியல். இது வந்து வட இந்திய ஆட்சியாளர்களுக்கு அங்க வந்து எந்த விதத்திலாவது தமிழ்நாட்டை கைப்பற்றிட முடியுமான்னு கனவுகளோட இருக்கிறவங்களுக்கு சீமான் வந்து இடம் பிடிச்சு கொடுக்குறாருங்கிறத நல்லா உணர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களும் நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய மீடியாக்கள்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இயக்கம் சார்ந்தே விடுதலை புலிகள் இயக்கம் சார்ந்தே சில அறிக்கைகளும் வெளியிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய வெளிநாடு தமிழர்கள், நாடு கடந்த தமிழகம் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்க வேண்டாம். தலைவர் உட்பட அங்க இருக்கக்கூடிய இயக்கத்தில் முன்னணி தலைவர்கள், தளபதிகள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் நாங்க ஏத்துக்கிட்டு தான் இந்த அரசியல் நம்ம முன்னெடுத்தோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாவே விளக்கி இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டின ஆட்கள் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. சமீபத்துல உங்களுடைய காணொளி ஒண்ணு நான் பார்த்தேன். யாழ்ப்பாணம் போயிருந்தப்ப நீங்க சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல இருந்து என்னோட கேள்வியை நான் துவங்கலான் இருக்கேன் சார். இப்ப நீங்க வந்து யாழ்ப்பாணம் போகும்போது அங்க என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கறத குறித்து நீங்க விவரிக்க முடியுமா? இல்ல அதாவது நான் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி கீழே வரும்பொழுது ஒரு ஔவையார் சிலை இருந்தது. அந்த இடத்துல நான் நின்று அந்த அதுல இருக்கிற தரவுகள் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கிருந்து வந்த சில தம்பிகள் சீமானுடைய ஆதரவாளர்கள் சூழ்ந்துகிட்டே வந்து ராஜ்குமார் தானே அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னும். எந்த நோக்கத்துல கேட்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்ல. அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு எடுத்த எடுப்புலயே நீங்க வந்து பெரியார் ஒரு கன்னடன் என்ன நீ தூக்கி பிடிச்சிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, பெரியாருக்கு ஆதரவா பேசுறவங்க நீ ஒரு கன்னடன் அப்படி இப்படி எல்லாம் தகராறு பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே அங்கிருந்து வந்து ஒரு கடையில இருந்து அது அது எல்லாமே யாராவது பார்க்கணும் இதெல்லாம் என்ன சந்தேகமா இருக்குன்னா கூட அங்க இருக்க அந்த ஔவையார் சிலைக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்த்தாலே தெரியும் இது என்ன நடந்தது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு தம்பியை ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போன்ல 2 பேரை கூப்பிட்டாங்க. சரி நம்ம வந்து இது இந்த சூழல்ல வந்து கருத்தியல பேசக்கூடிய நபர்களா இவங்க இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே எனக்கு வந்து அவ்வளவு நல்ல விஷயமா இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ நண்பர் வந்தாரு. எனக்கு பக்கத்துல இருக்கிற அவருடைய இலங்கை நம்பரை கொடுத்துட்டு ஏதாவது பேசுறதுன்னா இந்த நம்பர்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கடந்து வந்துட்டோம். தொடர்ந்து கொஞ்ச தூரம் வரைக்கும் எங்களை பின்தொடர்ந்து வந்தாங்க. அப்புறம் நாங்க அவங்க நண்பர்களோட அறைக்கு நாங்க போயிட்டு அங்கிருந்து அந்த அவர் இஸ்லாமிய நண்பர் அவருடைய இடத்துக்கு நாங்க போன பிறகு அப்புறம் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம். என்னன்னா எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா அங்க இலங்கையில யாழ்ப்பாணத்துல ஈழத்து மண்ணுல நம்ம இந்த விடுதலைக்காகலாம் நம்ம அவ்வளோ குரல் கொடுத்தோம். அவ்வளோ நமக்கு நெருக்கமா நம்ம தொப்புள் குடி உறவுன்னு நாங்க உட்பட நான் சங்ககிரியில உண்ணாவிரதம் ஏற்பாடு பண்ணி உண்ணாவிரதம் இருந்திருக்கோம். தொடர்ந்து அதற்காக நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவங்க நம்மள வந்து எதிரா நினைக்கிறாங்களே, எதிரா பாக்குறாங்களே, எல்லாரும் இல்ல, எல்லா ஈழத்தமிழர்களும் இல்ல, ஒரு சிலர் வந்து அப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் அந்த சூழலை தவிர்த்துட்டு வந்துட்டோம் நம்ம. இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஈழத்தமிழர்கள் மத்தியிலேயே வந்து தமிழ்நாட்டுல வந்து திராவிட இயக்க அரசியலை பத்தி விமர்சிக்கிறதா இருக்கட்டும், அது வந்து விமர்சனமாக இருந்தால் பரவாயில்ல, பெரியாரை கன்னடர்னு சொல்றது, பெரியாருக்கு ஆதரவாக திராவிட இயக்க கொள்கைகளை பேசுறவங்களை வந்து நீங்க தெலுங்கர், நீங்க கன்னடர், வடுக வெந்தேரி அப்படின்னு ஈழத்தமிழர்களே சொல்லக்கூடிய போக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஈழத்தமிழர்கள் நம்ம மொத்தமா சொல்லிடவே கூடாதுங்க. அப்படி வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப படிப்பினை இல்லாத அறிவற்ற சமூகம் தமிழ் சமூகம் கிடையாது. அது ஈழத்திலையா இருக்கட்டும்,
இருக்கட்டும், தமிழ்நாட்டிலயா இருக்கட்டும், ஒருத்தர் ஒரு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அது ஒரு சிலர் இது சீமான் அண்ணனுடைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து மூளைச்சலவை இனவெறிய ஒரு மாதிரி வெறியேற்றப்பட்ட இளைஞர்கள் தான் அப்படி இருக்காங்களே ஒழிய, இப்பவும் வந்து அந்த போர் சூழல் முடிஞ்சு தங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழல்கள் ஏற்பட்ட பிறகு ஓரளவிற்கு அங்கிருந்து படிச்சு அங்கேயே அந்த நிலவரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் பெரியார் அங்க இருக்கிற மண்ணிற்கு தேவையானவர், அங்க இருக்கிற சமூக நீதி ஏற்றத்தாழ்வு வேற, இங்க இருக்கக்கூடிய பிரபாகரனுடைய போராட்டங்கள், இயக்கங்களுடைய போராட்டங்கள், டெலோவா இருக்கட்டும், இபிஆர்எல்எஃப் இருக்கட்டும், இந்த மாதிரியான இயக்கங்களுடைய போராட்டம் வேற அடிப்படையான போராட்டம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருக்காங்க. அதுல வந்து ரொம்ப இப்ப எல்லாத்துலயும் ஒரு அடிப்படைவாதிகள் இருப்பாங்கல்ல, தமிழ்நாட்டுல சில வந்து மதம் சார்ந்த அடிப்படைவாதிகள், சார்ந்த அடிப்படைவாதிகள் இருக்காங்கல்ல, அப்படி இப்ப நீங்க லண்டன்ல நடந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் வெளியில வராங்க. ஆனா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் நம்ம எப்படி அவங்கள வந்து நம்ம தொப்புள் குடி உறவா நினைக்கிறோமோ அதே போல அங்க வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி நேசத்தோட தான் பாக்குறாங்க. நமது ஒட்டுமொத்தமா ஈழத்தமிழர்கள் அப்படின்னு நம்ம வந்து அடையாளப்படுத்துறதே தவறானதுன்னு நினைக்கிறேன். தம்பிகள்னு சொல்லலாம், அல்லது சீமான் கட்சிக்காரர்கள், நாம் தமிழர்காரர்கள், இப்படி வேணா அடையாளப்படுத்திக்கலாமே ஒழிய ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் இங்க வந்து பெரியாருக்கு எதிராகவோ தமிழ்நாட்டு அரசியல்ல தலையிடணும்னோ அவங்களுக்கான பிரச்சனை என்னங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாவே உணர்ந்திருக்காங்க. அதை தாண்டி அங்கு போராட்ட இயக்கங்களாக உருவெடுத்த 4-5 இயக்கங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே இங்கிருந்த பெரியாரியல் சார்ந்த தலைவர்களோடு நல்ல தொடர்போடையும் ஒரு நல்ல இணக்கமா அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு அவங்க ஆயுதம் சார்ந்தோ பயிற்சி சார்ந்து மருத்துவம் சார்ந்தெல்லாம் எத்தனையோ உதவிகள் இங்கிருந்து பெற்றிருக்கிறது எல்லாமே பெரியார் இயக்கம் சார்ந்த தலைவர்கள் தான். அப்படிங்கிறதுனால அவங்க அதை ரொம்ப சரியாவே உணர்ந்திருக்காங்க. என்னன்னா அந்த உணர்ந்த பெரும்பான்மையான அவங்க வந்து மீடியால வரதில்லை, வெளியில தகவல் தெரிவிக்கிறது இல்லை, அவங்களோட நிலைப்பாடு என்னங்கிறத நம்மளால உணர முடியறது இல்லை. அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேர் பேசுறதுதான் இன்னைக்கு பெருசா இருக்குது. நமக்கு இது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுமே நமக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு நமக்கு தோணுது. அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறேன். ஈழத்தமிழர்களுக்குள்ளேயே தம்பிகள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வந்து பயன்படுத்துறீங்க. அதாவது சீமான் ஆதரவாளர்களாக ஒரு குழு வந்து தமிழ்நாட்டு தமிழர்களையே, அது யாரெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு பெரியாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்கள வந்து கொச்சைப்படுத்துற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த பிளவு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிகிறதா? அதாவது சீமான் ஆதரவு குழுக்கள் வந்து அங்க இருக்கா? இல்லைங்க, ஆதரவு குழுனா ரசிகர்கள்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஹாலிவுட் படங்கள் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய பெரிய ஹீரோவுக்கு நமக்கு அவருக்கு நேரடியா தொடர்பு இருக்காது, எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. ஆனா அவருடைய நடிப்பை, பேச்சை, அவருடைய அந்த அந்த ஆக்ஷன் மூவ்மெண்ட் எல்லாம் ஜாக்கி சானுக்கு நமக்கு இங்க வந்து ரசிகர், ஜேம்ஸ் பாண்டுக்கு ரசிகர். இப்போ அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் தான் அவருடைய வீடியோக்களையே பார்த்துட்டு வீரண்டா நான் அடிப்பண்டா இரண்டா தவண்டா பிக்காளி பாயிண்டா இப்படி ஒரு கமர்சியலா பேசக்கூடிய தன்மை இருக்குல்ல. இது வரைக்கும் மீடியாக்கள்ல பேசுன பிரஸ் மீட்ல பேசுற அரசியல்வாதிகளோட நடை வேறையா இருக்கும். அவங்க ஒரு கருத்தியல் சார்ந்து பேசுவாங்க, ஒரு மொழி நடையை வந்து கையாளுவாங்க, அதுக்குன்னு ஒரு அரசியல்வாதிக்குன்னு ஒரு நிலைப்பாடு, அரசியல்வாதிக்குன்னு ஒரு தன்மையோட பேசுவாங்கல்ல. இவர்கிட்ட அப்படி இருக்காது. இவர் வந்து சினிமாவே எல்லாத்தையும் பார்ப்பார். எந்தெந்த பிரஸ் மீட்டை எப்படி விதவிதமா நம்ம வந்து கவனத்தை ஈர்க்கணும்னு ஒவ்வொரு கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிட்டே வந்து பேசுறவர் இல்ல. அந்த கண்டென்ட்ல ஈர்க்கப்பட்ட ரசிகர்கள் தான். அவருக்கு கருத்து தெரியாது, அவருடைய உண்மையான நிலைப்பாடு தெரியாது. இப்போ ஏன் வந்து ஏற்கனவே வந்து போன மேடையில வந்து பெரியார் தான் என் தலைவர்னாரு. இந்த சாதிய சாக்கடையில் இருந்து என்னை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி இந்த சமூகத்தில் மனிதனாக நற்றவர் தந்தை பெரியார் எல்லாம் பேசினாரு. இப்போ அதையும் இதையுமே எல்லா வீடியோவுமே பரப்பப்படுது. இப்போ இந்த ரசிகர்கள் என்னன்னா எப்படி வந்து ஒரு ஜாக்கி சான் அந்த படம் வேற, இந்த படம் வேற, அடுத்த படம் வேற, வேற வேற படத்துல வேற வேற கதாபாத்திரம் ஏற்றிருப்பாரு. ஆனாலும் நமக்கு ஜாக்கி சானை ரசிக்கணும்னு ஒரு மனநிலை இருக்குல்ல. அது போல அந்த மேடைக்கு அவர் வேற, இந்த மேடையில வேற மாதிரி நடிச்சிருப்பாரு, இன்னொரு மேடையில வேற மாதிரி பேசுவாரு. எப்படி பேசினாலும் அவர் பேசுறது அந்த பாடி லாங்குவேஜ், அந்த மூவ்மெண்ட், அந்த மேனரிசம், இதை அவர் ரசிக்கக்கூடிய மனநிலையில தான் இருக்கிறாங்களே ஒழிய அவங்களுக்கு கருத்தியல் ரீதியா ஏதாவது ஒரு வரி அவங்க வந்து கருத்தியல் ரீதியா உணர்வாங்க அப்படின்னா கூட அவங்க எல்லாருக்குமே சீமானனுடைய பழைய வீடியோக்களே வந்து அவங்க எப்பவோ வந்து சிந்தனையாளர்களா சீர்திருத்தவாதிகளா உருவாக்கி இருந்திருக்கும். அப்படி எதுவுமே இல்லாத வெறும் வேடை பேச்சை ரசிக்கக்கூடிய, ஒரு மேடையில் நடனத்தை ரசிப்பதை போல, ஒரு பட்டிமன்ற பேச்சை ரசிப்பதை போல அவங்க ஒரு தலைப்பின் கீழ் அவர் பேசுவதை கேட்டு மட்டுமே ரசிகர்களா உருவானவங்க தானே ஒழிய அவங்களுக்கு கருத்தே தெரியாது. ஏன் அவங்களுக்கு கருத்தியல் ரீதியா எதுவுமே தெரியாது அப்படின்னா, கள நிலவரம் தெரியாத ஒருத்தருக்கு கருத்தியெல்லாம் நீங்க எதையுமே புரிய வைக்க முடியாது.
அங்க இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு இருக்கிற ஒரே கள நிலவரம், அங்க 2 இனங்களுக்கு இடையே ஏற்பட்ட அதிகார மோதல். எங்களுக்கு வந்து இந்த நாடு வேணும், தனி நாடு வேணும், நில உரிமை சார்ந்த, அரசியல் உரிமை சார்ந்த மோதல். இங்க இருக்கிறது நம்ம எல்லாமே இருக்கும். நமக்கு அரசியல் அதிகாரம் இருக்கும், எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், நமக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு போவோம், நமக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும், அரசு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க சாதிய ரீதியா பின்புலத்துல அதுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும், தீண்டாமை இருக்கும், இதெல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பின்னோக்கியும் நம்ம சமூகம் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான கட்டமைப்புலாம் அவங்களுக்கு சொன்னாலுமே புரியாது. அதனால அவங்களுக்கு கருத்தியல் ரீதியா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. முழுக்க முழுக்க இந்த வெறும் இந்த ரசிகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ரசிகர்கள் தான், அவருடைய ரசிகர்கள் தான். உங்களுடைய நேரத்துக்கு விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.